இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க, 10 செகண்ட் கதை, மின்னல் மாதிரி வந்து விழுதுங்க. சிந்தனை அப்படித்தான் வந்து விழும், சிந்தனை அப்படித்தான் வந்து விழ வேண்டும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் பிரான்ஸ் போயிருந்த போது லூவர் மியூசியம் போயிருந்தேன். லூவர் மியூசியத்துல ஒரு பெரிய, இந்த சுவர் அளவிற்கு பெரிய, இது மாதிரி 3-4 மடங்கு சுவர், அதுல ஒற்றை ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒரே ஓவியங்க, இந்த மாதிரி 5-6 மடங்கு சுவர்ல ஒரே ஓவியம். 5-6 மடங்கு கூட இல்ல, கீழந்து பாக்குறதுக்கு ஒரு 10 மாடி இருக்கும். பெரிய சுவர், ஒரே ஓவியம். அந்த ஓவியத்தை பார்க்கறதுக்கே எனக்கு 40 நிமிஷம் ஆச்சு. பார்த்தெல்லாம் கடந்து போயிட முடியல, நின்னு பார்க்கணும். நான் அதனால தான் சொல்றேன், குழந்தைகளே, ஒன்றை ரசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியானத்திற்குள் வர வேண்டும். தியானத்திற்குள் வர வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புத்தகத்தை வாசித்து பழக்கப்படக்கூடியவர்களுக்கு தியானம் கைகூடுகிறது. வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படக்கூடியவர்களால் புத்தகங்களை வாசிக்க முடியாது. வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படாமல் புத்தகங்களை நிதானமாக வாசிக்கக்கூடிய பயிற்சிக்குள் வாருங்கள். நான் சொல்லுவது மிக அற்புதமான பயிற்சி. நான் அதை பார்க்கிறேன், 40 நிமிஷம் பார்த்து கொண்டே இருந்தேன். என்னன்னா, ஒரு பெரிய ராட்சதன் ஒரு ஆளை தன்னுடைய கால் நகங்களால் தூக்கி இருக்கான். அந்த கால் நகங்களை தூக்கி இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஒற்றை காலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாள் அவன் மனைவி. அவன் கையில் ஒரு குழந்தை. அவளுடைய கால்களை 2 குழந்தைகள் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 கால்களின் கால்களை இன்னொரு ஒரு பெண் பிடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய காலை இன்னொரு ஒரு பெரிய குண்டான ஒரு மனிதன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவையும் கடந்து அந்த பிசாசு அந்த மனிதனை தூக்குகிறது. இந்த காட்சியை பார்த்து வெலவெலத்து போய் நிக்கிறேன். அந்த காட்சி எதில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, பின்னால் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில் ஒரு மின்னல் வெட்டு, அந்த மின்னல் வெட்டின் வெளிச்சத்தில் ஓவியன் இதை வரைந்திருக்கிறான். என்ன காட்சிங்க! இதை பார்க்கிறதுக்கே ஒரு ஆயுசு வேணும். ஒரு காட்சியை ஒரு மின்னலில் காட்ட முடியுமா? அந்த மின்னலில் நான் பார்க்க, அந்த ஓவியன் அதை பார்க்க தவறி இருந்தால் நமக்கு இந்த ஓவியம் கிடையாது. எவன் ஒருவன் கவனப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அடுத்தவர்களுக்கு தந்துவிட்டு போகிறான். கவனத்தை குலைக்கக்கூடிய செயல். மாதாந்தோறும் இந்த கூட்டம் நடக்குது இல்லையா? நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எந்த விஐபியாவது வரட்டும், கூட்டம் ஆரம்பிச்சிருச்சா, லேட்டா வராங்களா, வந்து அமைதியா உட்காரத்துக்கு அனுமதியுங்க. வேறு எந்த ஆர்ப்பாட்டத்தையும் கவனத்தையும் தராதீர்கள். அதுதான் நம் கவனம் நம் கையில் இருக்கிறது என்பதற்கான ஒரே சாட்சி. மேடையில் ஏறுகின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் டீ கொடுக்கிறார்களா? இங்க வைத்தால கத்திட்டு ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க, எல்லாரும் டீ கொடுக்கறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் வாழ்க்கை சிதறுகிறது. கவனப்படுத்திக் கொள்ளுவது, எது நேர்ந்தாலும் நம்முடைய கவனத்தில் இருந்து நம்மை விலக்கி விடாத அளவிற்கான மன ஆளுமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வேண்டியதை பெறுகிறார்கள். வேண்டியதை பெற வேண்டும் என்றால் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சிக்கல் வரும். விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அதன் மேல நம்பிக்கை கொள்றதா நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறதான்னு இதுவரைக்கும் புரியல. இன்னும் வயசு போதலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது. திட்டமிடாமல் நடக்கிறது, ஆனால் திட்டமிட்டு கொண்டுதான் நடக்கிறது. எனக்கு தான் அது திட்டம் இல்லையே தவிர யாரோ ஒருவருக்கு அந்த திட்டம் உண்டு. ஏதோ ஒரு சூழலுக்கு ஒரு திட்டம் உண்டு. பிரார்த்தனை எது என்றால் அந்த சூழல் நமக்கு தோதாக அமைய வேண்டும் என்பதுதான். அந்த கவனத்தோடு நம் வாழ்க்கையை நாம் சந்திக்கக்கூடிய நிலையில் நல்ல விஷயங்கள் தானாகவே நிகழ்கின்றன. இங்க பாருங்க, இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. நீங்கள் எல்லோரும் சில பேர் வாசித்து இருக்கலாம், சில பேருக்கு நான் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். இந்திராணின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, மிஸ்ஸஸ் இந்திரன், மேல் லோகத்துல இந்திரனுடைய மிஸ்ஸஸ், அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி கேள்விப்பட்டீங்களா? அந்த கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி சாகர நிலைக்கு வந்துருச்சான். உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் கிட்ட வந்திருக்காங்க. அவர் சொன்னாங்க, பாருங்க இது கிளி சாக போகுது, இதை காப்பாத்தி கொடுங்க, நீங்க நிறைய வரம் கொடுக்குற ஆள் தானே, இந்தாங்க இதை காப்பாத்தி கொடு. இந்திரன் சொன்னாரா, சாக கிடக்கிறதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது,
பிறப்பு கொடுக்குறவன் பிரம்மா. நான் போய் பிரம்மாவை பார்த்துட்டு வரேன்ட்டு, கிளி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் ஓடி வந்துறேன்ட்டு பிரம்மாட்ட போயிருக்கிறார். பிரம்மா என்ன சொன்னாராம், பிறப்பு கொடுக்கறது தான் என் வேலை, இது சாக போகுது, இதை காப்பாத்தணும், விஷ்ணு கிட்ட போகணும். விஷ்ணு சொன்னாரா, ஐயே இது சாக போகுது, சாவ பத்திய விஷயம்லாம் சிவன், அங்க போலாம் அப்படின்ட்டு இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டு இந்திரன் நேரா சிவன் கிட்ட போறாரு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் சிவன் கிட்ட வேலை நடக்கும்ட்டு சிவபெருமான் பாக்குறாரு. ஐயோ அழிக்கிறது தானே என் வேலை, ஆனா சாவெல்லாம் நான் திட்டமிட முடியாது, அது என் டிபார்ட்மெண்ட் வேறையாச்சே, யமதர்மன் ராஜா கிட்ட அதை கொடுத்துட்டேனே, அவர் தானே அதை பாக்குறாரு. சரி சரி வா போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து யமதர்மன் கிட்ட போன உடனே யமதர்மன் எழுந்திருச்சு நின்னுட்டாரு. என்னடா 4 பேரும் வந்துட்டாங்களேன்னு எழுந்திருச்சு நின்னுட்டு, என்ன ஆச்சு? இல்ல இந்திராணி ஒரு கிளி வளர்க்குது, அது கிளிக்கு என்ன அழிவு எல்லாம் வந்துட்டு இருக்குது, அது எப்படி செத்துருமா, அது காப்பாத்து. ஓ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலை அந்த ரூம்ல வச்சிருக்கிறேன், ஓலையை பார்த்தாதான் பார்க்க முடியும், என்ன மேட்டர்னு சொல்ல முடியும், வாங்க ரூம்குள்ள போலாம் அப்படின்னு திறந்து ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள யார் யார் போறா? இந்திரன், மிஸ்டர் பிரம்மா, மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் சிவபெருமான் அண்ட் மிஸ்டர் யமதர்மன் ராஜா 5 பேரும் உள்ள போறாங்களா. டக்குன்னு ஓலை அறுந்து விழுந்துருச்சு. எடுத்து பார்த்தா அந்த கிளியினுடைய ஆயுள் இந்த 5 பேரும் ஓலையை பார்க்க வரும்போது முடியும் என்று எழுதியிருக்கிறது. ஒழுங்கு மரியாதை அவங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, இந்த நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டே நிறைய பேர் நாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தெரியாம போய் உதவி செய்யறது இருக்குல்ல விஷயம். எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்கு போகும்போது தான் NSS ஆபீசர், ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்கு போகும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தா உடனே தூக்க கூடாது, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும்னு. ஏன்னா தூக்கினா என்ன ஆயிருக்கு, தூக்கி ஒருத்தன் வந்து ஆட்டோல போட்டு போயிருக்கிறான், போய் வாசல்லையே இறந்துட்டான் அந்த ஆள். என்னன்னா முதுகு தண்டுல ஒரு சின்ன கிராக், இவன் ஆடின ஆட்டத்துல வெடிச்சு செத்துட்டான் ஆட்டோல. சில பேர் பழைய படம் பார்த்துட்டு கத்தி குத்தி இருந்ததுன்னா அதை உருவி விட்டுருவாங்க தெரியுமா. உருவக்கூடாது கத்திய, ஏன்னா கத்தி குத்தி இருந்தாதான் பிளட் அங்க நிக்கும், உருவி விட்டீங்கன்னா பிளட் லாஸ் ஆகி செத்துருவாங்க சீக்கிரம். நமக்கு சினிமா பார்த்தே பல விஷயங்களை நம்ம பண்றோம். கற்றுக்கொள்ளுதல். சாக்ரட்டிஸ் சொன்னான்ல, சாகரத்துக்கு 2 நாள் அன்னைக்கு சாக்ரட்டிஸ் ஒரு பாட்டை கேட்டான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு வந்து எங்க இருந்தோ வந்திருக்கு. அப்ப பக்கத்துல இருந்தவங்க கேட்டிருக்கான், ஏய் தோழனே நீ வந்து இந்த வாசிக்கிறாயே இதை எனக்கு சொல்லித்தாயேன். பக்கத்துல இருந்த அந்த தோழன் சொன்னானா, 2 நாள்ல சாக போற சாக்ரட்டிஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சிறையில். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும் போது இந்த ஆர்கன் எனக்கு வாசிக்க தெரியும் என்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும் போது கூட ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சாக்ரட்டிஸ். அதுதான் இந்த உலகத்தை அவன் பல கேள்விகளால் துளைத்ததற்கு காரணம். சாக்ரட்டிஸினுடைய தத்துவமே வேற எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்க்கு எந்த தத்துவமும் கிடையாது. இந்த क्वेश्चन தான் சாக்ரட்டிஸ். விழிப்புணர்வோடு இருத்தல், ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குதல். பாருங்க, நான் இப்ப சமீபத்தில் என்னுடைய பையன், அவன் வந்து எனக்கு சில விஷயங்களை ஜாலியா பேசுவான் போன்ல. சின்ன பையன், 18 வயசு. அவன் மைண்ட் படிக்கே ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இந்த வயதில் சில விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். குழந்தைகள் தான் பேசுகிறார்கள், ஆனால் அந்த குழந்தைகள் பேசுகின்ற பொழுது பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு விட்டு செல்கிறார்கள். பெரிய பெரிய விஷயங்கள். அவன் சொன்னான் பாருங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு. மீ ஒருத்தன் இப்படிதான் பிரச்சனைன்னு நுழைஞ்சானா. நடா எனக்கே கதை சொல்றியடா. மீ 2 மினிட்ஸா, 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன், 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். சரி சொல்லு, நீ பேசுற உலகமே கேக்குதுல்ல, நான் பேசுற ஒரு 2 நிமிஷம் கேள அப்படின்னா. சரி சொல்லு. ஒருத்தன் டென்ஷனா உள்ள நுழைஞ்சான். வைஃப் கிட்ட சொன்னான், ஏய் பசிக்குதுடா ஏதாவது சாப்பாடு கொடு. அவனுக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்க, அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும், முட்டை பிடிக்கும், ஒரு காஃபி வைக்கணும். நேரா இவன் என்ன பண்ணானா, எனக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடு அப்படின்னு. உடனே அவர் கிட 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 அது 3 அடுப்பு இருக்கும்ல, 3 அடுப்பு, அதுல 3 பாத்திரத்துல வச்சாலாம். 3 பாத்திரத்திலையும் தண்ணி வச்சிருக்காங்க. 5 நிமிஷம் தண்ணி கொதிச்சிருக்க. கொதிச்ச உடனே உருளைக்கிழங்கு வச்சிருந்தா எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான். முட்டை வச்சிருந்தா அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான். காஃபி விதை இருக்குல்ல, அது வச்சிருந்தா அந்த தண்ணிக்குள்ள போட்டான்.
10 நிமிஷம் காத்திருந்தா 3 ரெடி ஆயிடுச்சு. எடுத்தா இதை வெட்டி பெப்பர் சால்ட் போட்டு தட்டுல வச்சுட்டா, அதை எடுத்து முட்டை எடுத்து அவிச்சு உரிச்சு வச்சுட்டா, அடுத்தது வந்து காஃபி போட்டு வச்சு அவன் சாப்பிட்டான். சாப்பிட்ட அந்த மனைவி சொன்ன எவ்வளவு அதான் மனைவி பேச்ச கேளுங்க. குழந்தைகளுக்கு மனைவியின் தொடர்பாக எந்த நகைச்சுவையையும் சொல்லுவதற்கு அனுமதிக்காதீர்கள். யார் ஒருவர் வீட்டில் மனைவியை மதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஏறுபோல் பீடு நடை போடக்கூடிய வாய்ப்பை சமூகத்தில் பெறுகிறார்கள். இது நான் சொல்லல, வள்ளுவன் சொன்னான். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. பாரதி சொன்னா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். எழுத்து தெய்வம், எழுதுகோள் தெய்வம், மனையாளும் தெய்வம். பாரதி. இதெல்லாம் வந்து 60 வயசுக்கு மேலாம் டயலாக் சொல்லக்கூடாது. அவ இல்லனா நான் இல்லை, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் தேவையை யார் அறிவார், உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும். எல்லாம் above 60 35க்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கையில ஜாலியா இருப்பீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இந்த காஃபி பீன் கதையை நிறுத்திட்டு சொல்றேன். என்ன ஆகுதுன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களுக்கு தெரியாதுல்ல. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னு ஆண்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா அவங்களை கிண்டல் பண்றது பிடிக்காது. கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அதுதான். ஒருத்தர் இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொன்னாருங்க, லீடிங் அக்கௌண்டன்ட்டுங்க, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் சொன்னாருங்க, என் வாழ்க்கையில நான் 35 வயசுல பண்ண தப்பு இப்ப 60 வயசுல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மேடம். என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். என்னுடைய மனைவியினுடைய தங்கையினுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க. நான் சாவுக்கு போக முடியல, என் மனைவியை அனுப்பி வச்சிருந்தேன். நான் 10 நாள் துக்கத்துக்கு தான் போனேன். 10வது நாள் துக்கத்துக்கு போய் என் குழந்தையாகிட்ட இப்படி சொன்னேன். என்ன சொன்னீங்க? இப்ப பாருங்க, உங்க மாமியார் சாவுக்கு நான் வரலங்கிறதுனால என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துடாதீங்கன்னு. அந்த அம்மா 30 வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு 60 வயசு ஆன உடனே கோர்த்து வெளியில எடுத்து விடுது. இவரால் தாங்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொன்னீங்கன்னா சிரிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, வேற வழி கிடையாது எங்களுக்கு. நாங்க சிரிச்சோம், ஆனா உள்ள ஒரு முத்து மாலை வச்சிருக்கோம், அதுல ஒவ்வொரு முத்தா கோத்து வச்சுப்போம். 60 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க தள்ளாட ஆரம்பிப்பீங்கல்ல, அப்ப அந்த முத்து மாலையை எடுத்து ஒவ்வொரு முத்தா கோர்த்து எடுத்து காட்டுவோம். அதனால ஜாக்கிரதையா வயசானவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துருங்க, மனைவிய நீங்க தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெண்களை அச்சுறுத்தாதீர்கள். பெண்களை அச்சுறுத்தினால் என்ன நடக்கும்? அப்பொழுது நீங்கள் செய்வதை சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் விரும்பாததை எல்லாம் செய்வார்கள். சரியா? இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படிச்சேன். யானை இல்ல, யானைக்கு வெறி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பாகன் தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவன் தான். அவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறியில துவம்சம் பண்ணிடும். மனைவிக்கும் அதே நிலை. பார்த்துக்கிடுங்க. இந்த விஷயத்துல நான் இப்படி போறேன், அவன் அந்த மனைவி சொன்னா, டென்ஷன் ஆனதானே வந்த பிரச்சனை தானே உனக்கு? ஆமா, பிரச்சனை ரொம்ப ஹை. இந்த ஆண்கள் ஒரு வேலை செய்யறாங்க. என்ன செல்வின் சார் யோசிக்கிறீங்களா? நாம எங்கெங்கெல்லாம் மணி கோக்க விட்டுருக்கோம்னு யோசிக்கிறாரு. இந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாமன்றத்தில் நான் வைக்கிறேன் ஒரே வேண்டுகோள், தயவு செய்து பெண்களிடத்தில் பேசுங்கள். வீட்டுல பேசுறதே இல்லை. மேடம் நான் பேசினா உனக்கு புரியுமா மேடம்? அதெல்லாம் புரியுமோ புரியலையோ, பேசியா. நாளை காலையில 8 மணிக்கு கான்ஃபரன்ஸ் போனோம். சரிங்க, 3 நாள் போறல, என்ன ஆச்சுங்க, எப்படிங்க இருந்துச்சு கான்ஃபரன்ஸ்? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளவுதானா? இங்க வந்திருக்கிறீங்கல்ல, வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேட்டா 6 மணில இருந்து சொல்லணும். 2.5 மணி நேரம் என்ன நடந்ததுன்றத படம் போல சொல்லணும். எங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். எங்களை ஊருக்கு அனுப்புங்க. நாங்க ஆட்டோ பிடிச்சதுல இருந்து, பஸ் ஏறினதுல இருந்து இறங்கி அங்க என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா? 1 2 விஷயங்கள். ஆண்கள் பெண்களிடத்தில் பேச வேண்டும், பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும். இந்த 2 தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. அந்த மனிதன் என்ன செய்தான்? அந்த மனிதன் மிகப்பெரிய கலவரத்தில் இருந்தால், அந்த மனைவி சொன்ன இந்த கான்செப்ட் இருக்குல்ல, சாப்பாடு வச்சால
அந்த கான்செப்ட் என்ன சொன்னா பாருங்க. உங்க வாழ்க்கை கொதிநிலையில இருக்குல்ல, அதே கொதிநிலையில் தான் இந்த தண்ணீர் இருந்தது. இங்க ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பு, 3 கப்புலயும் தண்ணி கொதிநிலையில் இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து போட்டேன். உருளைக்கிழங்கு உறுதியா இருந்தது. அந்த கொதிநிலை அதை மிருதுவாக்கி விட்டது. ஏற்கனவே விட்டா உடைஞ்சிரோங்கிற முட்டை உள்ள போட்ட உடனே இறுகி போயிடுச்சு. ஆனா இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சு, உள்ள அந்த கொதிநிலையில் போட்டவுடன் தன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை தன்மையை, ஒரு சுவையை அந்த தண்ணீரில் கலக்க விட்டது. இப்பொழுது அந்த தண்ணீர் இருக்குல்ல, அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையால் நீங்கள் உருளைக்கிழங்கு போல் மிருதுவாக போகிறீர்களா, அல்லது முட்டையை போல் இறுகி போக போகிறீர்களா, அல்லது அந்த பிரச்சனையினுடைய தன்மையை உங்களுடைய இயல்புகளால் மாற்ற போகிறீர்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய 3 நிலை என்று அவள் சொன்னார். இதுக்கு காஃபி பீன் பிலாசபின்னு பேரு. நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, காஃபி பீன் பிலாசபின்னு வரும். இன்னொரு பிலாசபி படிச்சேன் நானு, ஆச்சரியமா போச்சு. அதை படிச்சு அதை அப்படியே கடத்திடுறேன். எனக்கு இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் உண்டு. 3 நிமிடங்களில் நான் என்னுடைய விஷயங்களை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். இவ்வளவு ரிலாக்ஸ் எல்லாம் நான் பேசினதே இல்லைங்க, பயங்கர ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு முன்னால் வந்து விழும். அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வியும் இருக்கிறதே தவிர பிரச்சனைகள் நம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை. என்னுடைய ஆசானாக நான் கருதக்கூடிய சுகி சிவம் அவர்கள் ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னார். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய பேச்சையும் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். அவர் பேசுற பேச்சுல ஒரு 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 பேச்சுல நான் அவருடைய பேச்சை நான் கேட்கிறேன். அவர் சொல்றார், பருந்து பத்தி ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தார். நான் அப்புறமா அது போய் கூகுள்ல போய் அதை விசாரிச்சேன். அது கூகுள்ல போய் விசாரிச்சேன்னா அது உண்மைன்னு தெரிஞ்சதுங்க. ஒரு பறவை இருக்குல்ல, பருந்து, அதுக்கு 180 வருஷமாங்க ஆயுள். ஆனா அது சாதாரணமா 80 வருஷம் வாழ்ந்துருமா, 81வது வயசுல செத்துருமாங்க. எப்படி சாவும்னா, சாவு வந்து சாவாது, அந்த அலகு இருக்குல்ல அது உடைஞ்சி இறக்கப முடியாம, கால்ல இருக்கக்கூடிய நகங்கள் உடைஞ்சி இறக்கப முடியாம பசியில செத்து போகுமா. சில பருந்து என்ன பண்ணுமா, இந்த சூழ்நிலைக்கு தான் வந்த உடனே மேலே ஏறி ஒரு குகையில போய் உட்காந்துக்குமா. உட்கார்ந்துட்டு தான் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்குல்ல அத பிச்சு போட்டுருமாங்க, பலவீனத்தை பிச்சு போட்டுருமா. போட்டுட்டு தன்னுடைய இறகுகள் இருக்குல்ல, அது சிதலம் அடைஞ்ச இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டுருமா. போட்டுட்டு அந்த அலகு இருக்குல்ல அதை அடிச்சு ஒடிச்சிருமா. ஒடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குமாங்க. சில காலம் பல காலம் ஆகுமா. ஆக ஆக இயற்கை அந்த காத்திருப்புக்கு புதிய இறகுகளையும் புதிய நகங்களையும் புதிய அலகுகளையும் அதற்கு தருமாம். புதிய அலகுகளை பெற்ற, புதிய சிறகுகளை பெற்ற, புதிய நகங்களை பெற்ற பருந்து மீண்டும் 80 ஆண்டுகள் வாழும் என்று அவர் சொன்னார். பலவீனங்களை ஜெயிக்கிறதுனா என்னங்க, என்ன பலவீனங்களை ஜெயிக்கிறதுனா, இதோ குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள். நானும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தருகிறீர்கள். என்ன வசதி, என்ன வசதி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம அம்மா கிட்ட, எனக்கு என் அம்மா கிட்ட டிவி பார்க்க போறதுக்குன்னு சொல்லிட்டே நான் 3 நாள் வேலை செய்வேங்க வீட்டுல. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு என்னங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட் நம்ம காலத்துல. வியாழக்கிழமை ஆச்சுன்னா என்னது, தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்தஹாரு, அப்புறமா ஒளியும் ஒளியும், அப்புறம் ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம், அப்புறமா ஒரு தமிழ் படம். இவ்வளவுதாங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட். இன்றைய குழந்தைகளுக்கு எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, எவ்வளவு விஷயங்களை கொடுக்குறீங்க. ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே, அமைதியாகவும் ஆழமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் தானே. எனக்குலாம் யோசிச்சு பாக்குறேங்க, சின்ன வயசுல 7ஆம் கிளாஸ்ல பிரஷ் கொடுத்தாங்க எனக்கு பல் தீட்டுறதுக்கு எங்க அம்மா. அது வரைக்கும் கறி தான், கறி இந்த மரத்தூள் உப்பு எல்லாம் கலந்து பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் கையில தான் தேய்ப்போம். பல்லெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து கேட்கிறா ஒரு பொம்பளை, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? என் பாத்ரூம்குள்ள முதல்ல நீ எப்படி வந்த, முதல்ல அதை சொல்லு.
உன்னை யார் பர்மிஷன் கொடுத்தது உள்ள வரது? சால்கோல் இருக்கிறதா? அதை தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை தானே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நீ கெமிக்கல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள உப்பை சேர்க்கிறியா நீ? நம்முடைய வாழ்வியல் நம்ம விட்டு போயிட்டு இருக்குங்க. இந்த பிரஷ நான் யோசிச்சு பாக்குறேன், 7ஆம் கிளாஸ்ல தலகணை கிட்ட வச்சு தூங்கி இருக்கேங்க நானு. எப்படா விடியும் பிரஷ் பண்ணி தீத்துறது, இன்னைக்கு பாத்துறது. பிரஷ்னா எப்படி இருக்கும் எனக்கு தெரியலங்க, நைட்ல கூட தேய்க்கலான்னு. காலை வரையும் காத்திருந்த அந்த வெகுளித்தன்மை இருக்கு இல்லையா, அது இருக்கா இந்த பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு. சோ வாட், சோ வாட் இப்படி கேக்குதுங்க. எல்லா குழந்தைகளும் கேட்கிறார்கள். நீங்க எதையாவது சொல்லி அதுங்களை சந்தோஷப்படுத்துறீங்க பாப்போம். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது அப்புறம் அப்படிங்குது. முடிஞ்சு போச்சுங்கிறத அதை ஒத்துக்கல. படம் முடிஞ்சு வெளியில வண்டி எடுக்க முடியுதா? அப்புறம் அவ்வளவுதானா? அதுங்களால முடிஞ்சுக்கவே முடியலங்க ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு ஓடுதுங்க. எல்லாம் கொடுத்துடணும் பிள்ளைகளுக்கு. ஏன் கொடுக்குறீங்க? நம்ம கிடைச்சதா எல்லாம்? என்ன வில்லத்தனமா வளர்க்கப்பட்டோம் நாமெல்லாம். ஏதாவது கொடுத்தாங்களா? நான்லாம் வந்து பாவாடைங்க. அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேங்க நானு. நான் கடகடன்னு வளர்ந்துட்டேன். எங்க அக்கா வளரல. எங்க அக்கா குள்ளம், நான் வளர்ந்துட்டேன். பாவாடை வாங்கினா 2 பேருக்கு சேர்த்து தான் வாங்க முடியும். ஒருத்திக்கு நல்லா தானே இருக்குது பாவாடை, இதுக்கு வரைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு என் வெள்ளை சட்டையை அறுத்து என் பாவாடையில ஒட்டு வச்சு கொடுத்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஒட்டு வச்ச பாவாடை போட்டு போனேன் நான். இப்ப என் பையன் கிட்ட சொன்னா, என் பையன் so what, why you are telling all these things to me அப்படிங்கிறான். எல்லா வசதிகளை கொடுத்துட்டோம். சொல்லவா, நாம எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்பது. இன்றைக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்களே, நான் என் நிலையில் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் உங்கள் நிலையில் செய்யுங்கள். நாம் எல்லோரும் நம் குழந்தைகளுக்கு விட்டமின் எம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்னும் அவங்கள மாதிரி டாக்டர் கிடையாது. நானும் டாக்டர் தான், ஆனா லிட்டரரி டாக்டர். என்னுடைய மருந்து லிட்டரரி மருந்தா இருக்கும், ஒன்னும் மெடிசனா இருக்காது, ஆனா லிட்டரரி மெடிசன். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் இளைஞர்கள் விட்டமின் என் அப்படின்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். ஒருத்தர் 20 நிமிஷம் பேசுவார். அவர் பேச்ச கேட்டுட்டு வந்துதான் நான் இதை தமிழ்ல சொல்றேன். அவர் சொல்றார், விட்டமின் எம் என்பது விட்டமின் மணி, காசு. இன்னைக்கு கேண்டீனுக்கு எவ்வளவு கொடுத்து அனுப்புறீங்க? 20 rupees, 40 rupees, 50 rupees, பத்தலைங்க, 100 rupees. 3000 ரூபாயில 5 பேர் கொண்ட குடும்பம் சாப்பிடும் மாசம். அந்த குழந்தைக்கு 100 ரூபாய் தேவைப்படுது ஒரு நாள் ஜங்க் ஃபுட்டுக்கு. விட்டமின் எம். இன்னிலிருந்து விட்டமின் எம் கட் பண்ணிட்டு விட்டமின் என் கொடுங்கள். விட்டமின் என் என்றால் விட்டமின் நோ. எதை கேட்டாலும் நோ. 100. அந்த பொண்ணு முறைக்குது, இதை கேட்கவா நீ எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வந்தேன். 100 விஷயம் கேக்குதா? 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, 25 விஷயத்துக்கு பாத்துக்கலாம் சொல்லுங்க. பாத்துக்கலாம் சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. நான் லயன்ஸ் கிளப்ல இத பேசிட்டு கீழே இறங்குறேன். ஒரு தாத்தாங்க, தன் பேரனை வளர்த்த தாத்தா அழுதபடி, அம்மா உன் பேச்ச கேட்க வந்தேன், ஆனா கேட்க முடியல தாய், வெளியில ஓடிட்டேன். மலையாளம் கலந்த ஆக்சென்டோட பேசினாங்க. என்னுடைய தந்தையை இழந்த பிறகு என் தாயை கூட்டிக் கொண்டு போற முதல் மீட்டிங் அது. 2 மாசம் ஆச்சு. எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. எங்க அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு அவர் கதறி சொன்னார், அம்மா இந்த உங்க பாப்பாவுடைய பேச்சை கேட்க தான் வந்தேன், பேச்சு கேட்க முடியல தாய், வெளியில போயிட்டேன். இது என் பேரனுடைய போட்டோன்னு ஒரு போட்டோவை காட்டுறார். 22 வயசு பையன் கழுத்துல போட்டுட்டு இறந்து கிடக்குறான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை, என் பேரனுக்கு நானோ என் பையன் என் பொண்ணோ என் மருமகனோ எதையுமே நோ சொல்லலமா, எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னோமா, அதனால வெளியில யாரோ நோ சொல்லிட்டாங்க, தாங்காம செத்துட்டாமா. நோ அப்படிங்கிறது நம்முடைய உடலில் நாம் கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி. அந்த எதிர்ப்பு சக்தியோட குழந்தைகளை வளருங்கள். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் சந்தித்து நமக்கு முன்னால் ஒரு வீராங்கனையாகவோ வீரனாக வந்து நிற்கும். மகிழ்ச்சி என்பது நம் மக்கள் நம்மை விட புத்திசாலித்தனமாக வளர்வது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவான், கன்னத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா, எண்ணத்தில் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு நீ இனி என்னென்ன தருவாய் என்றவுடன் அந்த கவிஞன் சொன்னான், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. வல்லமையும் நல்ல குணமும் சேர்ந்த ஒரு தலைமுறையை உருவாக்குவோம்.
சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல. நம் குழந்தைகள் அவர்களின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அவர்களை அந்த எல்லைக்கு நீங்கள் அழைத்து செல்லுவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த